வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம விறகடுப்பு யூஸ் பண்ணி சாப்பாடு எப்படி வடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம 2 கப், அதாவது இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் நாங்கள் அரிசி ஊற வைக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊற வச்சுக்கோங்க. நம்ம விறகடுப்பில் செய்கிறதுனால சட்டியை வந்து இந்த மாதிரி ஏச்சட்டி எடுத்துகிட்டு நம்ம மண் தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சோம்னா நம்மளுக்கு செஞ்சுட்டு அந்த கறியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அது கழுவும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக சட்டி இப்படி மண் தேய்ச்சி அதுக்கப்புறமா வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் மண் எடுத்து தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி லைட்டாக காஞ்சது நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சாப்பாடு வைக்கிறதுக்கு சட்டி வச்சிடலாம். ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். முளை வந்து கொதிக்கட்டும். இப்போ நம்ம முளை கொதிச்சிச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க, இன்னும் கொதிக்கணும். தண்ணி இப்போதான் சூடாயிட்டு இருக்கு. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி நல்லா கழுகி இப்போ போட்டுடலாங்க. ரெண்டு டைம் அரிசி நல்லா கழுவிக்கோங்க. அரிசி கழுவியாச்சு. இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற உலையில அரிசியை போட்டலாம். பாருங்க, அரிசியை போட்டாச்சு. அப்படியே அரிசி லைட்டாக வேக ஆரம்பிச்சாச்சு. தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அரிசி போட்டு ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம வச்ச தண்ணி அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் வேகணும். ஸோ அதனால் மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம். அப்பப்போ வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் விறகடுப்பில் செய்கிற மாதிரி இருந்தால் தீ நல்லா எரியுதான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா அரிசி வந்து அப்படியே ஊறி ஒரு மாதிரி சாப்பாடு சொதன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் வந்து தீ நல்லா எரிச்சு விட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அரிசி மூடி வச்சிடலாம். சாப்பாடு வந்துருச்சான்னு பார்த்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சாப்பாடு வெந்துருச்சு.
இப்போ வந்து நம்ம வடிக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா டேஸ்ட்டுக்காக தான். சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வடிச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சாப்பாடு வடிச்சதுக்கப்புறமா கஞ்சி மாதிரி ஆயிரும், ரொம்ப குழஞ்சி போயிடும். கொஞ்சம் பருக்கியாக இருக்கும்போது சாப்பாடு எடுத்துங்க. இப்போ மூடி போட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வந்து வடிச்சுக்கலாம். நல்லா கரெக்டான மூடியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா சாப்பாடு வெளியே வந்துடும். சாப்பாடு சட்டியோட ஒரு குடுக்கு குடுக்கி மறுபடியும் அடுப்பில் வச்சிடலாம். ஆனால் வந்து தீ எரியக்கூடாது, வெறும் தளன் மட்டும்தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். எதுக்காகனா அந்த வாட்டர் கொஞ்சம் இருந்ததுனாலும் அந்த கஞ்சி இருந்ததுனாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கஞ்சியெல்லாம் போயிடும். சாப்பாடு நம்மளுக்கு அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போது நம்ம சாப்பாட்டு வடிச்சதுலேருந்து கிடைச்ச கஞ்சியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு குருமிளகு பொடி இதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. இல்லை நீங்கள் குடிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஆடோ இல்லைன்னா பசு ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் அதுக்கு வச்சிடலாம். நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அந்த தளனில் வச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து இதை இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அதனால கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிடலாம். நம்ம வந்து பாரம்பரிய முறையில் வந்துட்டு விறகடுப்பு யூஸ் பண்ணி சூப்பராக சாப்பாடு எப்படி வடிக்கிறதுங்கிறது இன்றைக்கி செஞ்சாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் விறகடுப்பில் இல்லைனாலும் நம்ம கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணி நீங்கள் வடித்து சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வறுத்த சாப்பாடு ஏதாவது செய்யணுன்னாலும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உதிரி உதிரியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா வெந்திருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.